ஹலோ சார், வணக்கம் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். வந்திருக்காங்க சார், எம்எல்ஏ சார், கலெக்டர்ஸ் எல்லாமே வந்து பேசிட்டு போனாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பூட்டை கிராமத்தை சேர்ந்த கமலக்கண்ணன் வசந்தி தம்பதியினருக்கு 3 மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர். கமலக்கண்ணன் மற்றும் வசந்தா இருவரும் கூலி வேலைக்கு சென்று பிள்ளைகளை படிக்க வைத்து வந்த நிலையில் 7 வருடங்களுக்கு முன்னர் வசந்தா உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். கமலக்கண்ணன் கூலி வேலைக்கு சென்று தனது பிள்ளைகளை படிக்க வைத்து வந்துள்ளார். 4 பிள்ளைகளையும் படிக்க வைக்க வேண்டும், குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதால் கமலக்கண்ணனின் வருமானம் குடும்பத்திற்கு போதுமானதாக இல்லாமல் தவித்து வந்தார். மூத்த மகள் லாவண்யா கல்லூரி கட்டணம் செலுத்த முடியாததால் தனது தந்தைக்கு துணையாக கோயம்புத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி தனது சகோதர சகோதரிகளை படிக்க வைத்து வந்துள்ளார். ஓராண்டுக்கு முன்னர் கமலக்கண்ணன் கல்லீரல் பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குடும்பத்தின் வறுமை காரணமாக 8 மற்றும் 10ஆம் வகுப்பு படித்து வந்த 2 மகள்களும் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டனர். கமலக்கண்ணனின் மகன் அதே பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த சூழலில் இந்த குடும்பத்தின் மீது இடி விழுந்தது போல அந்த சம்பவம் நடந்துள்ளது. கல்லீரல் பிரச்சனை காரணமாக 2 நாட்களுக்கு முன்னர் சிகிச்சை பலனின்றி கமலக்கண்ணன் பரிதாபமாக உயிரிழந்தார். வீட்டில் உள்ள 4 குழந்தைகளும் முழு உதவியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டனர். தந்தையின் உடலை அடக்கம் செய்யக்கூட பணமில்லாமல் தவித்த குழந்தைகளின் கண்ணீர் பாய்ச்சும் நிலையை பார்த்த கிராம மக்கள் மனமுருகி வீடு வீடாக சென்று பணம் வசூல் செய்து இறுதி சடங்குகளை செய்து வைத்தனர். கடந்த 7 வருடங்களுக்கு முன்னர் தாயை இழந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் தந்தையும் இழந்து ஆதரவின்றி தவித்து வரும் தங்களுக்கு தமிழ்நாடு அரசு உதவிட வேண்டும் என்றும் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திய தனது சகோதரிகள் மீண்டும் பள்ளி படிப்பை தொடர உதவிட வேண்டும் என்றும் தாய் தந்தையை இழந்து தவிர்க்கும் லாவண்யா கண்ணீர் மல்க தமிழ்நாடு அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இப்ப எங்களுக்குண்டு யாருமே இல்லை. எங்க அத்தை மாமா இருக்காங்க, அவங்க எவ்வளவு நாளைக்கு பார்க்குவாங்க அது எனக்கு தெரியல. எனக்கு ஏதாவது கவர்மெண்டால பண்ண முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். நாங்கள் 4 பேர் இருக்கோம். எனக்கு 3 தங்கச்சி, 2 தங்கச்சி, ஒரு தம்பி இருக்காங்க. அவங்க லைஃப்க்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க. இந்த நிலையில் இந்த செய்தி வெளியான நிலையில் அதை கேள்விப்பட்ட அடுத்த நிமிடமே நேரடியாக அந்த குழந்தைகளிடம் தொலைபேசியில் அழைத்து பேசியுள்ளார் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். அந்த குழந்தைகளின் வாழ்வாதாரம், அவர்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு ஆறுதல் தெரிவித்துள்ளார். ஹலோ சார், வணக்கம் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். வந்திருக்காங்க சார், எம்எல்ஏ சார், கலெக்டர்ஸ் எல்லாமே வந்து பேசிட்டு போனாங்க. சார், எனக்கு லாஸ்ட் தங்கச்சியும் தம்பிக்கும் படிக்கிறது மட்டும் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க சார். கவர்மெண்ட் ஜாப் மாதிரி கொஞ்சம் பர்மனெண்ட்டாக கொஞ்சம் படிக்கணும் சார். ஓகே சார். சார், அப்புறம் எங்களுக்கு வீடு சார் கொஞ்சம் எங்களுக்கு உதவி தொகை கூட எதுவும் வேணாம் சார். எங்களுக்கு வேலையும் படிப்பும் வீடு மட்டும் கிடைக்கும் சார். ஓகே சார். தேங்க்ஸ் சார்.